இஸ் நேம் இஸ் அசோக். நான் வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யுனிவர்சிட்டி வெல்லூரில் இயந்திரவியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எங்களுடைய யுனிவர்சிட்டியில் பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த காணொளி மூலமாக ராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு நகரும் தானியங்கி மொபைல் ரோபோட் சம்பந்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி, அதன் பயன்பாடுகளை இங்கு சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராய்ச்சியானது அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நியூ டெல்லி அவர்களின் நிதியுடன் IIITD காஞ்சிபுரம் சென்னை அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் வெளிப்பாடாகும். தற்போது நடக்கக்கூடிய போர் சூழல்களில் நிலக்கண்ணி என்பது பெருவாரியாக பயன்படுத்தப்படுகிறது. இது நிலத்தில் ஒரு 5 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஒரு ஆழத்துல பதிச்சு வச்சிருவாங்க. இப்ப இது மேல ஒரு காரோ இல்லைன்னா ஒரு மக்களோ ஒரு பெரிய டேங்கரோ போச்சுன்னா அது ஒரு ஆபத்தான பயணமாக முடியும். இத வந்து நிறைய கண்ட்ரி எல்லாமே வந்து அது ஒரு வெப்பனா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட பயணம் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறது. இதுதான் எங்களோட கேள்வியா இருந்துச்சு. இத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப சில மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். மெட்டல் டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களால வந்து அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக இருக்கும். இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நாங்க என்ன பயன்படுத்த போறோம் அப்படின்னா, ஒரு தானியங்கி, ஒரு நகரும் தானியங்கி. இத நீங்க பார்க்கும்போது தெரியும். இது வந்து ஒரு மொபைல் ரோபோட். இது ஒரு நிலத்தின் மேல நகரும். அந்த நிலத்துக்கு கீழ பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலக்கண்ணிகள அதன் மேல் இருக்கக்கூடிய சில கருவிகள் மூலமாக கண்டுபிடிப்பது எப்படி? நாங்க யோசிச்சது ஒரு மொபைல் ரோபோட்ல ஒரு ஒரு காணொளி மூலமாக இத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அந்த காணொளி எப்படின்னா, அது ஒரு கேமரா வச்சு, அதுல ஒரு வெப்பநிலை மாறுபாடுகள வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த மாரி ஒரு ரோபோட் இருக்கு. இதுல அந்த தெர்மல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு கீழ அந்த நிலக்கண்ணி இருந்துச்சுன்னா, மேல இருக்கிற அந்த மண்ணோட வெப்பநிலை வந்து மாறுபட்டிருக்கும். அது ஒரு வெப்ப கதிர்வீச்சா இருக்கிறதுனால, அதுல இருக்கிற அலைகள வந்து இந்த காணொளி அப்படியே கண்டுபிடிக்கும். அதற்கப்புறம் அதுல இருக்கிற வர்ற வெப்பநிலை மாறுபாட வச்சு, இதுக்கு கீழ, இந்த நிலத்துக்கு கீழ ஏதாவது நிலக்கண்ணிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்களோட கோட்பாடு. இது இதன் மூலமாக எங்களோட ஆராய்ச்சியை முன்னெடுத்தோம். இந்த ஆராய்ச்சி வந்து அ பல ஸ்டெப் இருக்கு இதுல. நீங்க இந்த படத்துல பார்க்கிறது வந்து ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்ல முதல்ல அந்த வெப்பநிலை மாறுபாட்டோட இருக்கிற அந்த இமேஜ காணொளியா எடுத்துட்டு, அத வந்து திருப்பி அனலைஸ் பண்ணி, அதுல எவ்வளவு வெப்பநிலை மாறுபாடு இருக்கு, அத கண்டுபிடிப்போம். அதுக்கு ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம, இதற்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு தேவ. அதுக்கு ஒரு நரம்பியல் வலைப்பின்னல் சொல்லுவோம். அது வந்து நியூரல் நெட்வொர்க். இதுல வந்து இத உள்ளீடு செஞ்சு, அத ப்ராசஸ் பண்ணி வெளியீடு செஞ்சோம்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு நம்மளோட மூளையைப் போல வேலை பார்த்து, இதுக்குள்ள
எந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கு, அதுக்குள்ள அந்த நிலக்கண்ணி இருக்கா இல்லையா? அப்படிங்கிற ஒரு வெளியீட வந்து அது குடுக்கும். இந்த ரிசல்ட்ட நாங்க வந்து அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடா நாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த வெப்பநிலை மாறுபாட்டோட இருக்கக்கூடிய ஒரு காணொளி. இதிலேயே உங்களுக்கு தெரியும் நெறையா அந்த கலர் சேஞ்சஸ் தெரியும். எங்கெல்லாம் வந்து அந்த ப்ளூ கலர் இருக்குதோ, அங்கெல்லாம் வந்து அந்த வெப்ப கதிர்வீச்சோட மாறுபாடுகள் இருக்கு. அந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அ வேறுபாடுகள் இருக்கிறதுனால, அந்த கலர் வந்து வேற மாரி இருக்கு. நரம்பியல் வலைப்பின்னல பிரிடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அதோட வெளியீடுகள். இது நீங்க பார்க்கும்போது, அந்த நரம்பியல் வலைப்பின்னல் கரெக்ட்டா இந்த இடத்துல அந்த கன்னி வெடி இருக்கு அப்படிங்கிறத அது ஒரு பாக்ஸ் மூலமா நம்மகிட்ட காமிக்குது. இது மூலமா நம்மளால வந்து இந்த இடத்துல அந்த கன்னி வெடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இதெல்லாம் எங்களோட அ ஆராய்ச்சியின் ரிசல்ட்ஸ். ஸோ இது மூலமா நம்மளோட டெக்னாலஜிய இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெறைய பேரோட லைஃப சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசர்ச்ங்கிறது வந்து ஒரு ஆராய்ச்சி என்பது ஒரு பயணம். இதன் மூலமாக நம்ம ஒரு நல்ல டெக்னாலஜிய